அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2008ஆம் ஆண்டின் முக்கிய செய்திகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை போக்குவதற்காக தமிழக முதல்வர் முன்னிலையில் இன்று சென்னையில் 7627 கோடி ரூபாய் செலவில் 2 புதிய மின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு கையொப்பம் தமிழக முதல்வர் அவருடைய முன்னிலையில் நடைபெற்றது. தமிழக அரசு இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக வரும் 14ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதாக இன்றைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை அதிமுக பொதுச் செயலாளர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் இதனை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மதிமுகவின் பொதுச் செயலாளர் இன்று காலை சென்னையில் இலங்கை தமிழர்களுக்காக போராட்டத்தை காகிதமில்லத் கல்லூரி அருகில் நடத்திய போது தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியாவின் தொழில் வளர்ச்சி 1.3% குறைந்து இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. மற்றொரு செய்தி, தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து இருப்பதை இன்றைய தங்க மார்க்கெட் நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி தங்கத்தின் விலை கிராம் 1420 ரூபாய்க்கு உயர்ந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. சந்திராயனம் என்ற ஒரு ராக்கெட் நிலாவுக்கு வரும் 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் என்ற செய்தியை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது என்ற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இன்று கிடைத்திருக்கிறது. பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை இன்று கண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தியாக இங்கே சொல்ல ஆசைப்படுகிறோம். அது 10,241 புள்ளிகளாக இன்று கடைசி நிலவரப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவில் உள்ள பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவரும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்ற செய்தி நமக்கு இன்று வந்திருக்கிறது. இது ஒரு மாபெரும் வீழ்ச்சி என்றும் பலர் கூறியிருக்கிறார்கள். தென்காசியில் சத்து மாத்திரை சாப்பிட்ட ஒரு மாணவனும் இறந்திருக்கிறார். 16 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று ஒரு கவலையான செய்தியாக நமக்கு வந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கே பாலாஜி. நன்றி.